ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோடைய வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார். தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும் ஆகாய மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால்
இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுதான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை எதிர்ப்புடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசி நேயர்களே, சனிப்பயிற்சி பலன்கள் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஆகிறது ஏன் தயங்குறேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக வர வைக்கிறார். அப்போ அதுக்கு தயங்கி தானே சொல்லணும். நல்ல விஷயம் சொல்லும்போது உடனே சொல்லிடலாம். ஒரு தீமையான விஷயமோ பாதகமான விஷயமோ சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து நிதானம் பார்த்து தானே சொல்லணும். அதுனா உண்மை. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அஷ்டம சனி வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி நல்லதாக இருக்க போகுது. அது ஒரு 4-5 மாதத்தில் வந்துட போகுது. முற்பாதி வரைக்கும் தானே. பெரும்பாலும் சனி பகவான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பயிற்சி ஆன ஒன்று பலன் கொடுத்துட மாட்டார். அவர் நீங்கள் மந்தன் தானே, நின்று நிதானித்து பொறுமையாக தான் கொடுப்பார். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும் அப்படியே பலன் கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் குரு உங்களுக்கு மாறிடுவார். குரு எப்பயுமே பயிற்சி ஆகாததுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முடிய பலன் கொடுத்துருவார் அப்படின்றது தான் ஜோதி விதி. அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? பயப்படவே வேண்டாம். அப்போது சிம்மராசிக்கு அஷ்டம சனியாக பயிற்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு அவருடைய பார்வை படக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2, 5, 10
இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். அப்போ இருக்கும் இடம், பார்க்கும் இடம், அதனுடைய பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போது அஷ்டமஸ்தரில் வந்துட்டாக்கா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானித்து ஆராய்ந்து தான் செய்யணும். எடுத்தங்கோத்தன்னு செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அது ரெண்டுமே உங்கள் ராசிக்குரிய இயல்பான குணம். அதுக்கு தான் இப்படி பொறுமையாக சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் குணத்தை மாற்றி தான் ஆகணும். தப்பு கிடையாது. இந்த ஒரு 2.5 வருஷமாவது நீங்கள் கொஞ்சம் மாற்றிங்களே, அப்போ நன்மை என்ன நடக்க போகுது. நீங்கள் ஆத்திரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களும் பின் விளைவுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆபத்தை விளைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் பயப்பட வேணாம். அப்போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்கள் பேரை அவமானப்படுத்துறதுக்கு, உங்கள் பேர் கெட்டு போகணும் இல்லையா, அதுக்கு உண்டான வழிகளை செய்வார். அவருடைய ஸ்தான பலன் அவர் கொடுத்து தான் ஆகணும். அவர் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் இல்லையா, அவருக்கு கொடுத்த டியூட்டி அவர் பார்த்து தானே ஆகணும். அப்போ அந்த 8ஆம் இடத்துக்குள் பலன் அவர் கொடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கோர்ட், இது 3த்துலையுமே நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நல்லா கேட்டுங்க, நீங்கள் தான் போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஆராய்ச்சியில் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். மற்றவர்களுக்காக கூட நீங்கள் மடி செஞ்சுருவார் சனி பகவான். அது நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்காக போனால் தானே பிரச்சனை, மற்றவங்களாக போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் சைட் சப்போர்ட்டாக இருப்பீங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக போவீங்க. இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு வரணும், காலம் மீச்சிட்டு வரணும். அதுதான் நியதி. அடுத்தவங்களுக்காக கூட நீங்கள் போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அப்போது நீங்கள் போகாத அளவுக்கு நடந்துக்கணும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, தப்பு பண்ணீங்க, அப்போ தண்டனை அப்படின்ற போது போலீஸ் ஸ்டேஷன் போய் தானே ஆகணும். அப்போ தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்க பண்ண தப்புக்கு வேணால் போயிட்டு வரலாம். அதே மாதிரி நல்ல சாப்பாடு, நேரம் தவறாமை, தூங்குறது, கரெக்டாக நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு இருந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு வந்தோம்னா ஏன் ஹாஸ்பிட்டல் போக போகிறீங்க? ஆனால் மற்றவங்களுக்காக போயிட்டு வரலாம். அடுத்ததாக பிரச்சனை ஏதாவது வந்தாக்கா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம், கொஞ்ச நாள் போட்டுமே. கோர்ட்டில் எப்படி வாய்தா கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாய்தா கொடுத்துட்டு போங்க. அப்போ நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் மற்றவர்களுக்காக போய் வருவீர்கள். இதுதான் நடக்க போகுது. அதுக்கு தான் ஜோதிடம், அதுக்காக தான் வழிகாட்டி. சும்மா ராசி பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் சொல்கிறது உண்மையான பலன்கள் தான். ராசி பலன்றது ஒற்றுக்கக்கூடியதான். ஏனென்றால் கிரகங்கள் இப்பொழுதும் சுழண்டு கொண்டு தான் இருக்குது. பூமியும் சுழண்டு கொண்டு இருக்குது, கிரகங்களும் சுழண்டு கொண்டு தான் இருக்குது. அப்போ பிறந்த ஜாதகத்து பலன் பார்க்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் கோச்சார பலன்களும் அதில் அடங்கும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் கோச்சார பலன் சொல்லிட்டு வராங்கன்னா சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க யாரும். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் சொல்கிறது இல்லை. கிரகங்கள் எங்கே இருக்குது, கிரகங்கள் எங்கே பார்க்குது, அதனுடைய சால பலன் என்ன, நட்பா பகையா சமமா, அதனுடைய ஆதிபத்தியம் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுவாங்க. சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க எந்த ஜோசியருமே. அப்போ அவங்க ஜோசியர் இல்லை, அது தெரிஞ்சுங்க. எல்லா துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அசலும் இருக்கும், நகலும் இருக்கும், ஒரிஜினலும் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். ஏற்கனவே செஞ்ச இந்த உதவி மூலிமா இந்த உதவி இப்போ கிடைக்கும். அது இல்லாமல் யாராவது பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபோனில் வருவாங்க, இல்லை நேரில் இங்கே வந்து அப்படி வந்து பார்த்துட்டு பண்ணணும் வந்தேன் அப்படியே வருவாங்க. இதெல்லாமே நடக்கும். இப்போ நல்ல விஷயம் தானே, அதுவும் தானே நடக்க போகுது. அடுத்ததாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறைய தான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும், அவங்களும் தனியாக ஒதுக்கி வச்சுக்கணும். சனி பயிற்சி ஆகுது முடிய எப்படி எறும்புகள்லாம் மழைக்காலம் வர முன்னாடியே உணவுகளை சேமித்து வச்சுக்கலாம், அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உணவுகள், கொடுக்கல் வாங்கல், மருத்துவ பரிசோதனைக்கு உண்டான செலவுகள் எல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம், போட்டு வச்சுக்கலாம், ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா யார்கிட்டையும் போய் கையேந்த அவசியம் இல்லை. அப்போ நீங்களே சமாளிச்சுக்கலாம். அது இல்லாமல் அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வராது, குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. அவங்க கேட்குறது நீங்கள் நிறைவேற்றினா ஒரு பிரச்சனை இல்லை. அது மனைவியாகட்டும், கணவனாகட்டும், பிள்ளைகளாகட்டும், எதுவாக இருக்கட்டும், நட்பு உறவாக கூட இருக்கட்டும்,
அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக செய்ய வேண்டியது செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளாக சொல்லுங்கள். அப்போ பிரச்சனை வராது. பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதுதான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக கல்வியில் கொஞ்சம் தடைகளாக இருந்திருக்கும். நம்ம படிக்கிற படிப்பு ஒன்று வேறு மாதிரி சேர்ந்துருக்கோம். அதெல்லாமே இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சில சப்ஜெக்ட் இப்போ ஃபெயிலாக இருந்தால் அதில் இது பாஸ் பண்ணலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது முக்கியமான சொல்லப்படுது. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கும்போதும் கவனமாக இருக்கணும், நீங்கள் வாங்கும்போதும் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? எழுத்து மூலமாக வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் வாங்கும் பொழுதும் எழுத்து மூலியமாக நீங்கள் கையெழுத்திட்டு வாங்க வேண்டும். நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிப்பீங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வாங்கினது இவ்வளோ அமௌண்ட்டுன்னுவாங்க. வட்டி இவ்வளோ தான் கட்டிருக்கீங்க, வட்டி இவ்வளோ கட்டலை, வட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருந்தால், சாட்சிகள் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ சாட்சியத்தோடு செய்யணும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால புத்திரபுத்திரிகள் வளர்ச்சி நல்ல அமோகமாக இருக்கும். அவங்க கல்வியோட வளர்ச்சி, விளையாட்டுத்துறையில் எல்லாமே சிறந்து விளங்குவாங்க. அவங்களோட பேர் உங்களுக்கு பெருமையை சேர்த்து தரும். இப்போ உங்களுக்கு நல்லா இல்லை, நேரம் நல்லா இல்லையோ, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு இயல்பான விஷயம். ஒருத்தருக்கு சரியில்லைனா ஒருத்தருக்கு சரியாக வரும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ குழந்தைங்க மூலிமா நல்லது நடக்கும். அப்போ அவன் என்ன பண்ணணும்? நீங்கள் குழந்தைங்களை ஏதோ நல்ல விஷயத்துக்கு போங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க. அப்போ நல்லது நடக்கும். நீங்கள் தனியாக போனால் நடக்காது. கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்கிறது இதுதான் சூட்சமான பரிகாரம் தான். யாருக்கு நம்ம குடும்பத்தில் யாருக்கு நல்ல ராசி நேரம் நல்லாயிருக்கும் அவங்களும் அழைச்சின்னு போகலாம், தப்பு கிடையாது. எல்லாமே ஆராய்ந்து அனுபவப்பட்டு பார்க்குறவங்க செய்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்ததாக மக்கள் தொடர்பு ஏற்படும். கொஞ்சம் அரசியலில் சினிமாவில் இருக்கலாம், கொஞ்சம் சறுக்கு ஏற்படும். கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். இழந்து திருப்பி மீண்டு வருவீங்க. கீழே விழுந்து திருப்பி எழுந்து நிற்பீங்க. அப்படியே படுத்துருக்க மாட்டீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்குண்டான நேரம் வரும். அது மாதிரி வரும்போது அந்த தன்மை நடக்கும். அது இல்லாமல் தடைகள் தாமதங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அது எல்லாமே நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அந்நிய இனத்தவர்கள், வெளிநாட்டவர்கள், வெளியூர் மக்கள் அப்படி உங்களோட அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, அதிகமாக பழக்கக்கூடாது, நிதானமாக இருந்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து அவங்க 10ஆம் இடத்தை பார்க்கறனால உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருக்கணும். மற்ற விஷயத்தில் மூக்க நீட்டக்கூடாது, பிரச்சனை வரும். வீண் வம்புகளில் ஏற்படக்கூடாது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். தொழிலில் போட்டி இருந்தால் கூட சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுடணும். நீங்கள் பாட்டு உங்கள் தொழிலை பண்ணிட்டு வரணும். கணிசமான லாபம் வருதா போதும், அது போதும். போதுமென்ற மனைவி பொன் செய்யும் மறந்துடுவாங்க. அது மாதிரி இப்போ நல்ல நேரம் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், அப்படி இருந்துக்கணும். நான் ஏன் விடணும், நான் ஏன் பண்ணணும், போட்டிக்கு போடலாம், அவங்கள பார்த்து புறம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுத்த வியாபாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ வரும் போகும், அப்படி தான். அதில் கவனமாக இருக்கணும். அப்போது வீழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் பேர் கெட்டு போகின்ற போது நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல தரமாக இருக்குதா, தன்மையாக உள்ளதா அப்படியே பார்த்து வாங்கணும். உதாரணம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆன பொருளை வாங்கியிருப்பீங்க பார்க்காமே, அதை அப்படியே விற்றுருவீங்க. அப்போ அது உங்களுக்கு கெட்ட பேர் தானே வரும். நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கினது பாருங்கள் எக்ஸ்பைரி ஆனது கொடுத்துருக்கீங்க அப்படின்வாங்க. பெரும்பாலும் அது மாற்றின்னு போயிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கே சண்டை வம்பு வழக்கு இழுப்பாங்க. அப்போ அது எவிடன்ஸோடு காட்டுதில்ல, அதை என்ன பண்ணுவாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில பேர் கோர்ட்டு வரைக்கும் போகிறவங்களும் இருக்காங்க. கன்சூமர் கோர்ட்டுன்னு இருக்குது, அங்கெல்லாம் போகிறதுக்கு இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு வாழ்க்கையில், உலகத்தில், அனுபவத்தில். நிறைய அனுபவம் ஆராய்ச்சி பண்ணவங்க தான் சொல்ல முடியும். அடியே அந்த மாதிரி பண்ணியிருக்கனால தான், பார்த்துட்டு இருக்கனால தான், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த ஜோதிடத்தில் இருக்க, ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் இருக்கிறனால தான் என்னால் சொல்ல முடியும். இல்லைன்னா முடியாது என்னாலையும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால வெற்றி கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அந்த போட்டி கடுமையான போட்டியாக இருக்கணும், கடுமையான உழைப்பாக இருக்கணும். உங்கள் உழைப்பை கொடுக்கணும். சும்மா போய் கலந்துக்கிறோம் உடனே வெற்றி பெறணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். இது இல்லாமல் உங்களுடைய தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி இவங்களாம் இருந்தால் அவங்களுடைய உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும். இப்படிலாம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன் நல்லபடியாக நடக்க போகுது உங்களுக்கு.
இறை வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி நெருப்பு ராசி, சிவனுடைய அம்சம். திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், அருணாச்சல் வழிபட்டு வரலாம், கிரிவலம் போயிட்டு வரலாம், அங்கே அன்னதானம் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம், தான தர்மம் பண்ணலாம். பெரும்பாலும் சாதுக்களுக்கு பண்ணுறது உங்களுக்கு நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான உணவு மட்டும் இல்லை, உணவு நீர் கொடுக்கலாம், உடைகள் கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், குளிர்காலம் வந்தால் சொற்று வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏனோ தானம் தர்மம் பண்ணக்கூடாது. நீங்கள் கொடுக்குற தான தர்மம் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அடுத்தா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் எல்லாம் போட்டி போடாமலாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். யாராவது எதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அப்போ ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அது இல்லாமல் தொடர்ந்து தான தர்மம் பண்ணிட்டு வாங்கல. சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எப்பயுமே சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய அம்சமாக நீங்கள் இருக்கிறனால, அதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கனால எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையும் பண்ணணும். முறைப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இல்லை எதுவுமே பண்ணுறது எனக்கு தெரியல, போல வரல, கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓம் ஆதித்யாய் நம, அவ்வளோதான். ஒரு 21 தடவை சொல்லுங்கள் போதும். ஒரு 3 முறை சுற்றி வாருங்கள் சூரியனை பார்த்து, அவ்வளோதான், முடிஞ்சு. இது பண்ணிட்டு வந்தாலே தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு அஷ்டம சனி வருதுன்னு கவலைப்பட வேணாம். அந்த பார்வை பலன்களால் ஓரளவுக்கு சரியாயிடும். குரு பயிற்சி வரப்போகிறதுனால அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த சொன்ன பலன்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதுக்கு வழிமுறைகளும் சொல்லியிருக்கேன், பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தான தர்மம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க. அப்போ எதுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம்? உங்களுக்கு கெடுபலன் இருந்தால் கூட அது நட்பலனாக மாத்திரத்து தானே நாங்கள் வழிமுறை சொல்லிட்டு வரோம். அப்போ நீங்கள் பயப்படணும். பயம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், துணிவு வேண்டும், போராடும் குணம் வேண்டும், உழைப்பு வேண்டும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. அது நீங்கள் உங்களுக்கு குணம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உள்ளது தான். பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுவாங்க. என்ன ஒன்று அவங்களுக்கு ஒரு கர்வம், ஆணவம், அதிகாரம், தன்மை அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்ல நேரம் வரும்போது அது தானாக அது நம்ம பண்ணிக்கலாம். கெட்ட நேரம் இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சி போகிறது தான் நல்லது. இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. பெற்றோர்களும் சொல்லுவாங்க, குருமார்களும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. சில நேரங்களில் தெய்வங்கள் கூட மனித ரூபத்தில் வந்து உங்களுக்கு வழி காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். எதிர்பாராமல் கோயிலில் உட்காந்துருந்தீங்கன்னா யாராவது 2 பேர் பேசிப்பாங்க. அது உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த பலன் அவங்க பேசுகிறது உங்களுக்கு சரியான மாதிரி இருக்கும். இதெல்லாம் உண்மையான விஷயம். இதெல்லாம் அனுபவப்படும் போது, ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியும். அப்போ நீங்கள் கரெக்டாக நடந்துக்கலாம். அது நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கணும். அதுக்கு தான் கவனம். வெளியில் போகும்போது முக்கியமான விஷயங்களில் ஈடுபடும்போது கவனங்கள் இருக்கணும். யார் என்ன சொல்கிறாங்க, நம்ம போகிற வழி என்ன, நம்மளுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கவனமாக செய்கிறோமா, இதெல்லாம் பார்த்து பண்ணணும். அப்போ தான் அது பலன் கிடைக்கும். இல்லைன்னா நான் பண்ணேன், போனேன், செஞ்சேன், ஆனால் பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் முறைப்படி செஞ்சீங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். உங்களை சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். அப்போ கண்டிப்பாக நன்மை நடக்கும். அப்போது எல்லா வகையிலுமே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கெடுது பலன்களாக இருந்தால் கூட பார்வை பலன்களால் நல்லது நடக்க போகுது. குரு பயிற்சியாலும் நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சூட்சமான பரிகாரம்னு ஒன்று சொல்லணும். இந்த சனி பயிற்சி இல்லையா, சனி பயிற்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அஷ்டம சனின்ற போது நீங்கள் கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு போகிறவங்களாமே ஒரு நாள் அங்கே தங்கி வரணும். அது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இது உங்கள் அஷ்டம சனி ராசியானு சொல்கிறேன். எல்லா ராசியும் சொல்ல முடியாது. எப்பயுமே திருநள்ளாறு போகிறவங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு நைட்டு தங்கிட்டு சனிக்கிழமை காலையில் பார்த்து அங்கே உள்ள நல்ல தீர்த்தத்தில் குளித்து ஒரு ஆடையை விடணும். அது தன்னை போட்டிருக்கிற ஆடையை விடணும். தண்ணியில் தான் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போலாம் கூட நிறைய அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, தண்ணியில் விடக்கூடாது. நீங்கள் வெளியில் வந்து கூட விட்டுடலாம், விட்டு உரமாக விட்டுட்டு போயிடலாம். அப்படியே விடக்கூடாது அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அந்த போட்டு இந்த உடையை தனியாக ஒரு கவரில் எடுத்து, இதுக்கெல்லாம் வழி சொல்லித்தரேன் நான். அதை காய வச்சு, அது சட்டை வேட்டி பேண்ட்டு ஷர்ட் இருந்தாக்கா அயன் பண்ணி அதை தானமாக கொடுக்கலாம். இல்லை உள்ளாடை இருந்தால் அதை காய வச்சு ஓரமாக எங்கேயாவது போட்டு வந்துடலாம். அவ்வளோதான். மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இடத்துல போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்படி பண்ணிட்டு வரலாம். அப்போ நீங்கள் சனீஸ்வரனை தரிசனம் பண்ணி முதல்ல ஈஸ்வரனை வணங்கி, அங்கே உள்ள தர்பாரீஸ்வரரை வணங்கி, அப்புறம் வந்து சனி பகவானுக்கு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அங்கே உள்ள பிரசாதத்தில் வாங்கிட்டு வந்து பூஜைக்கெல்லாம் பண்ணிக்கலாம். தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தால் கூட நீங்கள் அது தானதரம் பண்ணிட்டு வரலாம். அங்கேயே விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே கோயிலே விட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தேங்காய் பழம்லாம் எவ்வளோ எடுத்துன்னு போவாங்க? நிறைய பேர் வரும் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ண முடியும் அவங்க?
அவங்க யாருக்காவது தான் கொடுப்பாங்க. அப்போ அது நீங்கள் வேறு யாருக்க கொடுக்கலாமே, தவறு இல்லையே. இந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். வெளியில் வந்து யாருக்கா கொடுத்துட்டு வாங்க தேங்காய் பழத்தை, தப்பு கிடையாது. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த சனி ஸ்தலமான திருக்கொள்ளிக்காடு போய்ட்டு வரலாம், கொச்சனூர் போய்ட்டு வரலாம், விசேஷமான தலங்கள் போய்ட்டு வரலாம். வீட்டுக்கு அருகே உள்ள நவகிரக கோயிலில் சனீஸ்வரனுக்கு மாலை நேரத்தில் போயிட்டு எள் தீபம் போட்டு விளக்கேற்றி அர்ச்சனை அபிஷேகம் செய்து மாற்றுத்திறனாளி தானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் முக்கியமான சனியோட பிரீத்தியாக சொல்லப்படுது. விநாயகர் வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில், சனிக்கிழமையில், வாழைக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம். இதெல்லாம் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் அந்த ஈஸ்வரன் அம்சமாக விளங்கக்கூடிய சிம்மராசியில் பிறந்திருக்கனாலையும் சனிக்கு பிரீத்தியாக இருக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுறதுனாலையும் திருநீலகண்டரை சூட்சுமான பரிகாரமாக சொல்லியிருக்கேன். சிம்மராசிக்காரங்களுக்கு விஷத்தை அறிந்தியவர் தான் திருநீலகண்டர். அந்த திருநீலகண்டரை வழிபட்டு வந்தால் இந்த சனி பயிற்சியை கெடுபன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கன்னிராசி நேயர்களே, சனி பயிற்சி பலன்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இப்போது 7ஆம் இடத்துக்கு வருகிறார், பயிற்சி ஆகிறார். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 1, 4, 9 இந்த 3 இடத்தையும் பார்வையிடுகிறார். இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை தான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பயந்துட வேண்டியதில்லை. கண்டக சனின்னாக்கா 7ஆம் இடத்துல வரனால கணவன் இருந்தால் மனைவிக்கோ, மனைவியில் இருந்தால் கணவனுக்கோ, இல்லை பங்குதாரர்கள் இருந்தாக்கா கூட்டாளிகளுக்கோ, நம்ம கூட இணைஞ்சு பணியாற்றுறவங்களுக்காக இருக்கட்டும், நம்ம கூட இருந்து பயணம் செய்கிறவங்களுக்காகட்டும், நம்ம கூடயே இருக்கிறவங்களுக்காகட்டும், அவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும். அதுதான் அதனுடைய தன்மை. ஏதோ உங்களுக்கு எதுவும் ஆகுன்ற பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆகாது. உங்களுடன் இருப்பவர்கள் தான் ஆகும். அதுவும் கஷ்டமான விஷயம் தானே. நீங்கள் கணவன் இருந்தால் மனைவிக்கு எதனா பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் தானே. நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் தானே. உங்களோட பழகிறவங்க நட்பு, அதுவும் நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவு தான், அவங்களுக்கு தான் பிரச்சனை பாதிப்பு வரும். அப்போது அது கண்டிப்பாக கஷ்டம் தானே உங்களுக்கும். அவங்களுக்கு எதனா ஒன்று அவங்க உங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்களுக்கு அப்படி பிரச்சனை வரும்போது உங்களுக்கு கஷ்டம் தானே. அந்த மன கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டக சனி வந்தால் அந்த ராசிக்காரங்களுக்கு, எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை சார்ந்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு 4 வகையில் வேறு வகையில் எந்தெந்த வகையில் உதவி பண்ண முடியும்னு பார்க்கணும். மற்றவர்களை பார்க்க வேண்டும். சுயநலத்தை விட்டு பரநலத்தை பார்க்க வேண்டும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது. அவங்க நல்லாயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டாதாலே போதும். அது இல்லாமல் பயணங்களாலையும் பிரச்சனை வரும். இந்த 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கும்போது சனி பகவான் வந்து உட்கார்ந்துடும். பயணங்களால் பிரச்சனை, பயணத்திற்கு சரியான நேரத்துக்கு போக முடியாமல் போகிறது, பொருட்கள் தொலைவது, போன காரியம் வெற்றியாகாமல் இருக்கிறது, தாமதமாக வருது, இன்னொரு பிரயாணம் வரா மாதிரி இருக்கிறது, இப்படி தான் நடக்கும். பெரிய பாதிப்பு கொடுக்காது. அடுத்ததாக வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு தொடர்பு உள்ள விஷயங்கள்லாம் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். உடனே கிடைக்காது, உடனே தாமதமாக தான் கிடைக்கும். அதனுடைய பலன்களும் தாமதமாக தான் வந்து சேரும். இதுதான் கண்டக சனிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ இதில் வந்து உஷாராக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், நம்மளை மாற்றிக்கணும். அப்போ கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசியவே பார்க்குறாரு, நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசியை பார்க்கும்போது இருந்த சுறுசுறுப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அடிக்கடி கொஞ்சம் ஓய்வு எடுப்பீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, தூங்கணும்னு நினைப்பீங்க. உடனே செய்யக்கூடிய வேலையை அப்புறம் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை பிளான் பண்ணி அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு எதை மாதிரி நடந்துக்கணும். அதுக்கு இறை சிந்தனையோடு இருக்கணும். பிரம்மபூத்தில் எழுந்திருக்கணும், தியானம் பண்ணணும். பிரம்மபூத்தில் இருந்து தியானம் பண்ணாலே அந்த சுறுசுறுப்பு வந்துடும். அன்றைய நாள் நல்லாவே இருக்கும்.
உங்களுடைய குலதெய்வ விஷயத்தை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடம் பார்க்கும் பொழுது வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து போகும்னு தான் சொல்கிறேன். அது சரி பண்ணிக்கலாம். வீடு வாங்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் தடையாக இருக்கும். வாடகை வீட்டிலேருந்துன்னா வீடு ரொம்ப வருஷமாக இருப்பீங்க, காலி பண்ணிட்டுங்க, எங்களுக்கு வீடு வேணும்னுவாங்க. இல்லை நாங்கள் வீடு வைக்க போகிறோன்னுவாங்க. ஹவுஸ் ஓனர் இப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே தான் பிரச்சனைகள். அது இல்லாமல் லீஸுக்கு போயிருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு நீங்கள் வீடை காலி பண்ண நினைப்பீங்க. அந்த பணம் கிடைக்கும் போது நான் பணம் வந்து தான் தருவேன்னுவாங்க. இதெல்லாமே ஒரு பிரச்சனைகளாகவே தான் இருந்து அப்புறமா சரியாகும். இல்லை புது வீடு வாங்கியிருப்பீங்க, அங்கே போக முடியாமல் இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். கட்டித்தரேன்னவங்க கொஞ்சம் அரைகுறையாக வேலையை முடிச்சிருப்பாங்க. இல்லை அதில் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு நேரங்காலம் நல்ல நேரம் வந்த பிறகு போகலான்னு கூட தட்டி இருந்திருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பிரச்சனை வந்து தான் அப்புறம் நீங்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வண்டி வாங்கும்போதும் கவனமாக இருக்கணும். அதில் பயணம் போகும்போது கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். நட்பு உறவுகளையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையில் இருக்கீங்க, இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க. இந்த படிப்பு படித்தா, இந்த கல்வி கற்றுக்கிட்டோம்னா அதில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம், நம்மளுக்கு ஒரு சைட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதில் இறங்கி பண்ணலாம். அதெல்லாம் துணிஞ்சு பண்ணலாம். இதெல்லாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக உங்கள் தாய் தந்தையரை கவனமாக பார்த்துக்கணும். பெரும்பாலும் தந்தையாரை ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், அவங்க சொற்படி கேட்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். பெரும்பாலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நல்லது. தெய்வங்களுக்கு ஏதாவது வேண்டியிருந்தால் பிரச்சனை பிரார்த்தனை பண்ணியிருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம். அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வரலாம். நல்ல விஷயங்களை சுபகாரியத்தை நடத்துறதுக்குண்டான விஷயங்களை தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். அதை தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் நடக்கும். உடனே நடக்காது, தள்ளி போகும், அப்புறம் சரியாயிடும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டாக்கலே சொல்லிகிட்டே இருந்ததுனால கண்டிப்பாக நடந்துட முடியும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் சனிக்கு பிரீத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களாக சொல்லக்கூடிய திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு, இன்னும் பல்வேறு ஸ்தலங்கள் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டு வரலாம். எதுவுமே போக முடியலனா கூட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோவிலில் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வரலாம். வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வரலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நீங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு விநாயகர் இந்த காலகட்டத்தில் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். டெய்லி தினசரி வழிபடலாம். வீட்டு பக்கத்தில் விநாயகர் கண்டிப்பாக இருப்பார். அவரை சுற்றி வழிபட்டு வரலாம். தோப்பு கடன் போட்டு வரலாம். விநாயகர் பெருமானுக்கு சன்னதிக்கு பின்புறம் விளக்கேற்றி வர வேண்டும். அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். சனிக்கு பிரித்து அதுதான் சொல்லப்படுது முக்கியம். முன்பக்கத்தை விட பின்பக்கம் ஏற்றி வழிபட்டு. அதே போல் வியாழக்கிழமையில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி அர்ச்சனை பண்ணலாம். துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம். வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்கள் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலும் சனி பகவானுக்கு கால் ஊனமுற்றவர்கள் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கால் ஊனம் தாங்கி நடக்கிறவங்க, ஒரு கால் இல்லாதவங்க, சில பேர் 2 காலுமே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அவங்களுக்கு அந்த கைத்தடி வாங்கி கொடுக்கலாம். இல்லை அரசாங்கத்து மூலிமா உங்களுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வாங்கி கொடுக்க முடிஞ்சுனாக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாமே நன்மையான விஷயந்தான். பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். பெரும்பாலும் உடல் ஊனமுற்றவர்களுக்குன்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி செஞ்சு விட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷமான நற்பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புண்ணியம் சேரும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கல்வி வளர்ச்சிலாம் கொஞ்சம் மட்டுப்படும். நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க, நிறைய மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாமே கொஞ்சம் தடையாக இருக்கும். பரவாயில்ல, அது நல்ல நேரமாக பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுடணும். முயற்சியில் இறங்கலாம். சரியாக வரலன்னா விட்டுடலாம். அதை பற்றி அதையும் பிடிச்சின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க.
அது இல்லாமல் இந்த கண்டக சனி நடக்கும்போது எப்படி உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு மூலிமா பிரச்சனை வரும்னு சொல்லும்போது அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பந்தை ஒரு செவுத்தில் விட்டு எறிஞ்சோம்னா அந்த பந்து நம்ம மேலே தான், நம்மளுக்கு நேராக தான் நோக்கி வரும், எதிர்த்து வரும். அது மாதிரி தான் சில நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் அதுக்கும் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வர பிரச்சனை உங்களுக்கு வர மாதிரி வரும். அப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்க பார்க்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும். அதுக்கெல்லாம் இறை வழிபாடு, தான தர்மங்கள் தான் கை கொடுக்கும், உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. எது எப்படி பார்த்தாலுமே கன்னிராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவானும் பயிற்சியாக போகிறாரு. அதனால் கொஞ்சம் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. குரு 10 வந்தாலும் அவருடைய பார்வை போல நல்லது நடக்கும். ராகு பகவானும் 7லேருந்து 6ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. இதெல்லாமே நல்ல விஷயந்தான். இப்போ 6ல் ராகு வரும்போது அதுக்குண்டான பலனை கொடுப்பார், நல்ல பலன் தான் கொடுப்பார். அதனாலவே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. அதனால் நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லமை நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சூட்சமான பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு உங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சொல்ல போகிறது விஸ்வரூப ஆஞ்சநேயர். பெரிய ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க இல்லையா, இப்போது நாமக்கல் பார்த்திங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க, இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்வாங்க. அந்த மாதிரி பெரிய ஆஞ்சநேயர், பஞ்சவடி ஆஞ்சநேயர்னுவாங்க. இப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்திங்கன்னா, அது வியாழக்கிழமை சனிக்கிழமையில் போயிட்டு வரலாம். அதிகாலையில் அந்த தரிசனம் திறந்தவொன்னு, கோயில் திறந்தவொன்னு பார்க்குறீங்களா, அதை பார்த்து வருது அவ்வளோ விசேஷம் சொல்லி அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.